Hello everyone, welcome to Skills Upgrade. நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் நம்ம ஹார்ட் டிஸ்கோடைய ட்ரபிள்ஷூட்டிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்க போகிறீங்க அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் வாங்க போகும்போது யார் யாருக்கு என்னென்ன யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் ஹார்ட் டிஸ்கை கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் 500 GB ஸ்டார்ட் பண்ணி 1 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எப்போ போல உங்களுடைய ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேறு ஏதாவது அடிஷனல் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் இது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் உள்ள மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இதோடைய RPM பொறுத்த வரைக்கும் 5400 இல்லைனா 7200 எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்க எது வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசா பார்க்க முடியாது. இதோட கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் 64 MB அப்புறம் அதுக்கு மேல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இதோட யூசேஜ் மெயினா பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்க்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷுவலா அப்படி இல்லாட்டி ஹை எண்ட்ல கேம் விளையாடுறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 TB ஸ்டார்ட் பண்ணி 2 TB அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் உங்களால பட்ஜெட்ல எவ்வளவு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எவ்வளவு வேணா வாங்கி போட்டுக்கலாம். எதுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 50 GB ஸ்டார்ட் பண்ணி 100 GB அதுக்கு மேல தான் போகுது எல்லா கேமுமே இன்ஸ்டால் பண்ணா. அதனால நீங்க அதிகமான ஹார்ட் டிஸ்க் வாங்குறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட RPM பொறுத்த வரைக்கும் 7200 தான் நீங்க வாங்கணும். 5400 வாங்குனீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் அதுலயும் இதே மாதிரி தான் 64 MB அதுக்கு மேல இருக்கிற மாதிரி தான் கேட்ச் மெமரி நீங்க வாங்கணும். இதோட டைப்பை பொறுத்த வரைக்கும் கேமிங் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியே ஒரு சில பிராண்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல்லாம் கேமிங் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி பிளாக் கலர்லயே கொடுப்பாங்க அந்த எடிஷன். அந்த எடிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய 1 TB ஸ்டார்ட் ஆகும், 6 TB வரும், 8 TB வரும். இதெல்லாம் கேமிங் எடிஷன். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அப்புறமா கிராஃபிக்ஸ் டிசைன் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்றவங்களுக்கு, இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 TB ஸ்டார்ட் பண்ணி 6 TB அதுக்கு மேல போனீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய அந்த டிசைனிங் எடிட்டிங் சம்பந்தமான அந்த ப்ரீசெட்ஸ், எஃபெக்ட்ஸ் பேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரிசோர்ஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா வச்சு எடிட்டிங்கும் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய தேவைப்படும் ஸ்பேஸ். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் அவைலபிள் இல்லைன்ற ஒரு காரணமே வரக்கூடாது. ஸ்மூத்தா எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்பேஸை பத்தி கவலைப்படாம. அப்பனா உங்களுக்கு 2 TB ஸ்டார்ட் பண்ணி 6 TB அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இதோட RPM சேம் as usual 7200 தான். அதே மாதிரி கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் 128 MB அதுக்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் என்டர்பிரைஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ல நீங்க இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி நல்ல பெஸ்டா கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கணும். இவ்வளவு நேரம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கப் இல்லனா ஸ்டோரேஜ் யூஸ்க்காக யூஸ் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா மூவிஸ், போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 TB ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 10 TB வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூசேஜ் நம்ம பேக்கப் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா எடுத்து வச்சிருவோம். தேவைப்பட்டா மட்டும் தான் நம்ம திருப்பி வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அதனால இதோட RPM பொறுத்த வரைக்கும் 5400 இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 64 MB இருந்தா ஓகே. அதுக்கு கீழே போவானா 64 MB அதுக்கு மேல இருந்தாலும் நோ இஷ்யூஸ். இதோட டைப் பொறுத்த வரைக்கும் NAS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு டைப்ல நம்ம எந்த டைப்ல வாங்கி போட்டாலும் பெஸ்ட் தான். ரெண்டுமே ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 இருக்கலாம் இல்லனா 2.5 கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா CCTV அல்லது DVR ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 TB இருந்து 6 TB வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட RPM பொறுத்த வரைக்கும் 5400 அப்படி இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் நோ இஷ்யூஸ். அதே மாதிரி இதோட டைப் சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க். அதாவது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல்ல பர்பிள்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் வரும், பர்பிள் கலர்ல. அந்த ஹார்ட் டிஸ்க் இதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராவல் யூசேஜ். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க டிராவல்ல எங்க போனாலும் கூடவே எடுத்துட்டு போயிடுற மாதிரி ஒரு பேக்கப் ஹார்ட் டிஸ்க். இவங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 TB இருந்து 4 TB வரைக்கும் வச்சுக்கலாம். அதுவே தாராளமா தான் இருக்கும். இதோட RPM as usual 5400 அப்படி இல்ல 7200 இருந்தாலும் பெஸ்ட் தான். இதோட ஃபார்ம் ஃபேக்டர் 2.5 இன்ச்ல வரும். அதே மாதிரி கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் USB 3.0 அப்படி இல்லாட்டி 3.2 அதுக்கு மேல இருந்தாலும் பெஸ்ட் தான். இதோட டைப் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல்ல எலமெண்ட்ஸ்னு வரும், CK
சைட்டில் வந்து பேக்கப் ப்ளஸ்ன்னு வரும், இந்த மாதிரி நிறைய பேரில் வரும். அதில் நீங்கள் எது எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பூட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து மினிமம் 500 GB ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 1 TB வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட RPM பொறுத்த வரைக்கும் மினிமம் 7200, அதுக்கு மேலே தான் இருக்கணுமே தவிர 7200 கீழெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் நம்ம பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக SSD-யா நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 240 GB வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் SSD-யா இருந்தால். இதோட ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் SSD-னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, அதில் என்னென்ன ட்ரபிள் ஷூட் வரும் எப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட ஃப்ரைடே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.